ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புது வீட்டோடைய அப்டேட் தான் பார்க்க போறீங்க. தொடர்ந்து நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆல்ரெடி வீட்டை சுத்தி தர போட்டிருந்த வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. வீடு கட்டி 1 இயர் ஆகுது. ஒரு கோட்டிங் தான் வீட்டுக்குள்ள சுவர்ல வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். அடுத்த கோட்டிங் பெயிண்டிங் பண்றதுக்கு இன்னையிலேருந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி வெளியில வந்து அவுட்டர்ல வந்து நம்ம டேம்ப் ப்ரூஃப் வந்து பண்ணியிருந்தோம். வாட்டர் ப்ரூஃபுக்காக டேம்ப் ப்ரூஃப் பெயிண்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இப்ப வீட்டுக்குள்ள பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இன்னையில இருந்து வீட்டுக்குள்ள இருக்கிற சுவர்ல பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 20 லிட்டர் வாளி முன்னாடியே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஒர்க்கர்ஸ் வர்றதுக்காக கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. இன்னைக்குதான் ஒர்க்கர்ஸ் வந்து இப்போ ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ எங்கெல்லாம் கிராக்கா இருக்கோ, அடுத்து ஃபங்கஸ் ஆயிருக்கோ அந்த இடத்த ஃபுல்லா பாத்தீங்கன்னா சுரண்டிட்டு பட்டி மாவு வச்சு ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பூசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹால்ல வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இன்னைக்கு 2 ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்க. 2 பேருமே ஷேர் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சுவர்ல கீழ் பாட்டம்ல அந்த பெயிண்ட் எல்லாமே உறிஞ்சி கீழே இருந்துச்சு. அதை வந்து ஃபுல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டி மாவை அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. 2 தகடு வச்சு சூப்பரா பூசிட்டு இருக்காங்க. அடுத்து வீட்டுல நிறைய இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்கோம். ஜன்னலுக்கும் சுவருக்கும் இடையில இருக்கிற கிராக் வந்து இப்ப இன்னும் ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து பூசிட்டு இருக்காங்க. இதுக்கு பேரு கிராக் சீலுங்க. ஸோ இந்த கிராக் சீலை வச்சு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஜன்னலுடைய கார்னர்ல ஜன்னலுக்கும் சுவருக்கும் இடையில இருக்கிற கேப்ல அவங்க வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிராக் சீல் இப்ப எதுக்கு அப்ளை பண்றாங்கன்னா, வெளிப்பக்கமா மழை பெய்யுற சாரல் தண்ணி வந்து நம்ம ஜன்னலை க்ளோஸ் பண்ணாலும் கீழ்பாட்டத்துல நமக்கு தண்ணி வந்து கசிஞ்சு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு. அதனால வீட்டுல புதுசா நம்ம பெயிண்ட் பண்றோம்னா இந்த கிராக் சீலை எடுத்து சுவருக்கும் ஜன்னலுக்கும் கேப்ல நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா பெயிண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ முன்னாடியே பட்டி பார்க்கறது, இந்த மாதிரி கிராக் சீல் வந்து அப்ளை பண்றது எல்லாமே பெயிண்டிங் முன்னாடியே நம்ம பண்ணிடுறோம். ஸோ முக்கியமான சேஃப்டி இதுவும் ஒண்ணுதான். இப்போ மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பா சாரல் தண்ணி எல்லார் வீட்லயும் மோஸ்ட்லி ஜன்னல் வழியா கசிஞ்சு உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க வீட்டுல இப்போ புதுசா பெயிண்ட் பண்றீங்கன்னா இந்த கிராக் சீல் அப்ளை பண்ணிட்டு நீங்க பெயிண்ட் பண்ணுங்க. அடுத்து மாஸ்டர் பெட்ரூம்ல ஒரு சுவர்ல இதே பிரச்சனை இருந்துச்சு. ஃபுல்லா ஒரு அட்டை வச்சு தேய்ச்சி விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இங்க வாஷ் பேஷன் நம்ம ஒன்று வச்சிருந்தோம் வாஷிங் மிஷின் ஏரியாவில். அதுக்கு கீழே சுவர்ல பாருங்க தேய்ச்சி விட்டு சூப்பரா பட்டி மாவு வந்து அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. கிராக் சீல் வந்து ஜன்னலுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அது ஜன்னலுக்கு மட்டும் கிடையாதுங்க, அருகாலுக்கும் உண்டு. அருகாலுக்கும் சுவருக்கும் இடையில இருக்கிற கேப்பை வந்து அந்த கிராக் சீல் வச்சு அப்ளை பண்ணிட்டு லாஸ்டா அது மேல பட்டி மாவும் வச்சு பூசிடுறாங்க. ஸோ 2 ப்ராசஸ் வந்து இருக்கு. கிராக் சீல் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழிச்சு அது மேல பட்டி மாவும் அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா பெயிண்டிங் வந்து பண்ணிடுவாங்க. பாருங்க இப்போ வந்து ஹால்ல வந்து கீழ் பாட்டம்ல சுவர்ல வந்து தேய்ச்சி விட்டுட்டு இவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு. அந்த பெயிண்ட் வந்து உறிஞ்சி வந்திருந்தது. ஸோ எங்கெல்லாம் ஃபங்கஸ் ஆயிருந்துச்சோ அந்த இடத்தெல்லாம் நல்லா ஒரு அட்டை வச்சு தேய்ச்சிட்டு பட்டி மாவை சூப்பரா அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஹால்ல இருந்த ஜன்னலுக்கும் சேம் தாங்க. கிராக் சீல் அப்ளை பண்ணிட்டு அது மேல பட்டி மாவு பார்த்துருக்குறாங்க. இன்னைக்கு வந்து பிரச்சனை செவர்ல எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை ஃபுல்லா ஒரு அட்டை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேல பட்டி மாவு பூசுறாங்க. நெக்ஸ்ட் ஜன்னலுக்கும் சுவருக்கும் இடையில இருக்கிற இடத்துல கிராக் சீல் அப்ளை பண்ணி அதுக்கு மேல பட்டி மாவு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ இன்னைக்கு ஹால்ல வந்து ஓரளவு ஒர்க் வந்து முடிஞ்சிருக்கு. பாருங்க, நம்ம மெயின் அருகால் கொடுத்துருந்தோம். அந்த அருகாலுக்கும் சுவருக்கும் இடையில இருந்த இடத்துலயும் சேம் கிராக் சீலும் பட்டிமாவும் பார்த்துருக்காங்க. லாஸ்டா வந்து இப்போ கிச்சன்ல வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. கிச்சன்ல அருகாலுக்கு பின்னாடி நம்ம ஒரு கிரில் கேட் வந்து போட்டிருந்தோம். ஆல்ரெடி வீடியோல அப்டேட் பண்ணியிருந்தேன். அந்த கிரில் கேட் வந்து உளி வச்சு தட்டும் போது உள் பக்கம் வந்து விரிசல் விட்டுருச்சு. அப்ப அந்த விரிசல் விட்டு இருந்ததை அழகா உடைச்சிட்டு பூசி இருந்தாங்க. இப்ப அதை அழகா பட்டி மாவு வச்சு பக்குவமா பூசியாச்சு. அதுக்கு மேல ஒரு பெயிண்டிங் கொடுத்தா பினிஷ் ஆயிடும். அடுத்த ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பேரு மெட்டல் பேஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு டைல்ஸ் வச்சுட்டு அந்த டைல்ஸ்ல மெட்டல் பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு தகடு வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டுல நிறைய ஜன்னல் கொடுத்துருக்கோம். அருகால் இருக்கு, முன்னாடியும் டோர் கொடுத்துருக்கோம், பின்னாடியும் டோர் கொடுத்துருக்கோம். மரத்துல ஏற்படுற விரிசலை அடைக்கிறதுக்கு தான் இந்த மெட்டல் பேஸ்ட் வந்து இப்ப அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1 இயர் ஆகுது வீடு கட்டி. கண்டிப்பா அருகால் கதவு எல்லா இடத்துலயும் கிராக் வந்து ஏற்பட்டிருக்கும். ஏன்னா இது எல்லாமே வெயில் படுற இடத்துல தான் இருக்கு. அதனால கண்டிப்பா ஒரு சில கிராக் எல்லாம் இருக்கும். இப்போ இருக்கிற கிராக் எல்லாமே மெட்டல் பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. வீடு கட்டுறதுக்கு நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் மரம் பார்ப்போம். மரம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த மரம் ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் அருகால் செய்யறது, ஜன்னல் செய்யறது எல்லாமே அதுக்கப்புறம் மரத்தை அறுத்து தான் செய்வாங்க.
அந்த மரத்தை அறுத்து செய்யும் போது ஒரு ஜன்னலுக்கு நிறைய இடத்துல வந்து ஜாயிண்ட் கண்டிப்பா போட்டிருப்பாங்க. ஒரு அருகாலுக்கும் ஜாயிண்டிங் நிறைய வந்திருக்கும். இப்போ கதவுக்கும் நிறைய இடத்துல ஜாயிண்ட் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ ஒரு கதவு செய்யறாங்கன்னா ஒரே பலகையில எல்லாமே செய்ய மாட்டாங்க. அதுல நிறைய இடத்துல ஜாயிண்ட் போட்டு தான் செய்வாங்க கண்டிப்பா. அந்த ஜாயிண்ட் பலவை என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா 1 இயர் போக போக அந்த ஜாயிண்ட் பலவை வந்து அப்படியே கொஞ்சம் வந்து விலகிடும். இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து மெயின் அருகாலுக்கு 2 டோர் வந்து கொடுத்துருந்தோம். ஒரு டோருக்கு 2 பலவை வந்து ஜாயிண்ட் வந்து போட்டிருந்தாங்க. இப்ப அப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. இது வந்து மெட்டல் பேஸ்ட். இப்ப அந்த ஜாயிண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கேப் வந்துருச்சு பாருங்க. இந்த கேப் வந்து நம்ம கதவு வாங்கிட்டு வரும்போது கிடையாது. 1 இயர் கழிச்சு அந்த கேப் வந்து நமக்கு வந்திருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம வந்து இந்த மெட்டல் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு அது மேல நம்ம ஃபைனல் பெயிண்ட் வந்து நம்ம பண்ணணும். இப்போ ஹால் ஃபுல்லாவே வந்து பட்டி மாவும் மெட்டல் பேஸ்ட் நெக்ஸ்ட் கிராக் சீல் எல்லாமே அப்ளை பண்ணி ஹால் ஃபுல்லாவே ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்க சுவர், ஜன்னல், மெயின் அருகால், ஸோ எல்லாமே வந்து 3 பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். கிராக் சீலு, மெட்டல் பேஸ்ட், அடுத்து பட்டி மாவு. இப்போ பெட்ரூம்ல வந்து மெட்டல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேல இப்போ வந்து பட்டி மாவு பூசிட்டு இருக்காங்க. லாஸ்டா இப்போ கிச்சன்ல வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுல 2 ஜன்னல் வந்து மெட்டல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணியாச்சு. 2 டோர் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அந்த டோர்ல பாத்தீங்கன்னா தோட்டத்து வழியா அடிக்கிற வெயில், மழை அது டைரக்டா இந்த டோர்ல பட்டு நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஃபுல்லாவே இப்ப தேய்ச்சி விட்டாச்சு. கதவுல இருந்த அந்த துகள்கள் எல்லாமே தேய்ச்சி கீழே கிடக்கு பாருங்க நிறைய டஸ்ட். இப்போ இதுலயும் சேம் நம்ம வந்து மெட்டல் பேஸ்ட் அப்ளை பண்ண போறோம். மெட்டல் பேஸ்ட் வந்து உட்டுக்கு மட்டும் தான் நம்ம அப்ளை பண்றது. கிராக் சீலுங்கிறது தான் செவுருக்கும் உட்டுக்கும் இடையில இருக்கிற கிராக் வந்து அப்ளை பண்றது. அடுத்து கீழே இருக்கிற ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு சீலிங் ஒர்க் அடுத்து ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஸ்மால் பெட்ரூம்ல ஒரு 3 இடத்துல ஏர் கிராக் இருந்துச்சுங்க. அந்த கிராக் வந்து அழகா தேய்ச்சி விட்டுட்டு பட்டி மாவு வந்து இப்போ பூசியாச்சு. நம்ம வீட்டுல வந்து ஏர் கிராக் கம்மியா தான் இருந்துச்சு, அதிகமா கிடையாது. இந்த இடம் பாத்தீங்கன்னா பூஜை ரூமுக்கு நேரா மேல வந்து ஒரு 4 இடத்துல இருந்துச்சு. அதையும் தேய்ச்சி அழகா பட்டி மாவு பூசியாச்சு. மாஸ்டர் பெட்ரூம்ல ஏர் கிராக் பாருங்க. இங்க ஒரு 2-3 இடத்துல தான் இருந்துச்சு. அந்த ஸ்பாட் லைட்டுக்கும் ஃபேனுக்கும் இடையில இருக்கிற கிராக் தான் இப்ப நம்ம வந்து பட்டி மாவு கொடுத்து ஏர் கிராக்க நம்ம வந்து அப்ளை பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்ல வால்ல பாருங்க எந்தெந்த இடத்துல பட்டி மாவு அப்ளை பண்ணிருக்கோம்னு. பிரச்சனை இருக்கிற இடத்துல மட்டும்தான் பட்டி மாவு வந்து அப்ளை பண்ணிருக்கோம். மத்த இடம்லாம் நல்லா தான் இருக்கு. நாளையிலேருந்து கண்டிப்பா சீலிங் ஒர்க் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. சீலிங்ல வந்து பெயிண்டிங் ஒர்க் வந்து இன்னைக்கு வந்து பட்டி மாவு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அதை நாளைக்கு தேய்ச்சி விட்டுட்டு தான் பெயிண்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு ஃபைனலாக வீட்டில் என்ன ஒர்க் முடிஞ்சிருக்குன்னு இப்போ ஒரு ஓவர் வியூ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெயின் டோர் கதவுல ஏற்பட்டிருக்கிற கேப்பை வந்து மெட்டல் பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணியாச்சு. டோருக்கும் சுவருக்கும் இடையில இருக்கிற கேப்பை வந்து கிராக் சீல் வச்சு அப்ளை பண்ணி அதுக்கு மேல பட்டி மாவு பார்த்தாச்சு. அடுத்து சுவர்ல ஏற்பட்டிருக்கிற கிராக்கு, ஃபங்கஸ் எல்லாமே தேய்ச்சி விட்டு பட்டி மாவு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதிகமா எங்க பாதிச்சிருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் பட்டி மாவு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஹால் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான், ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வாஷிங் மிஷின் ஏரியா, பூஜை ரூம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீழே வந்து பட்டி மாவு பூசி இருக்கோம். சீலிங்ல ஏர் கிராக்க பட்டி மாவு பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் இருக்கா, ஸ்மால் பெட்ரூம் இருக்காவுக்கும் கிராக் சீல் வந்து அப்ளை பண்ணிருக்கோம். அருகாலுக்கும் சுவருக்கும் இடையில கிராக் சீல் அப்ளை பண்ணி அதுக்கு வந்து நம்ம பட்டி மாவு அப்ளை பண்ணிருக்கோம். அடுத்து மாஸ்டர் பெட்ரூம்ல சேம் சீலிங்ல இருக்கிற ஏர் கிராக்க பட்டி மாவு பூசியிருக்கோம். சுவர்ல ஏற்பட்டிருக்க பிரச்சனையில பட்டி மாவு பூசியிருக்கோம். ஸோ மாஸ்டர் பெட்ரூம்ல அவ்வளவுதான். ஸ்மால் பெட்ரூம் சேம் ப்ராசஸ்ல தான் ஒர்க் முடிஞ்சிருக்கு. லாஸ்டா நம்ம கிச்சன் பார்க்கலாம். கிச்சன்ல வந்து நம்ம 2 டோர் கொடுத்திருந்தோம். அந்த 2 டோர்லயும் ஏற்பட்டிருக்கிற விரிசலை வந்து இப்போ நம்ம மெட்டல் பேஸ்ட் வச்சு அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீட்டுல இவ்வளவுதான் ஒர்க் நடந்துச்சு. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.